Hi friends, welcome back to Mama Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா காலையில மத்தியானம் ரெண்டு மணி வெளியில போயிட்டோம். அதனால வந்துட்டு வீட்ல எதுவும் சமைக்கல. அதனால நாங்க வெளியில போய் எங்க போய் சாப்பிட்டோம்? ஹேனா வீட்ல போய் சாப்பிட்டு வந்துட்டோம். மத்தியானம் அங்க தான் கிட்ட தான் இருந்ததனால அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டோம். மௌலிக்கு இன்னைக்கு காலேஜ் லீவு, அதனால அவனுக்கு மட்டும் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு வெளியில பிரியாணியோ ஏதாவது சாப்பிடவே பிடிக்கல. மோனா காலேஜ்ல போய் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிச்சு. இன்னைக்கு நாங்க எல்லாருமே வெளியில சாப்பிட்டதுனால எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நைட்டா ஏதாவது வீட்டுல நமக்கு செஞ்சு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்ற வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். திடீர்னு எங்க இருந்து கோல்டு வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுனே தெரியல. அப்படியே கண்ணை கட்டுது, அப்படியே நீர்லாம் தளத்தளம் கணக்கணங்கன்னு இருக்குது. இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா சைனஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே செக் பண்ணாலும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, வழியா தலைமுறையா எங்க அப்பா கொடுத்துட்டு போன சொத்து. இது சைனஸ் அலர்ஜி, அதனால இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இதை அப்படியே ஒரு ஓரம் கட்டிட்டு நம்ம சீக்கிரமா டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சீக்கிரமா தூங்கணும் அப்படிங்கறது தான் என்னோட குறிக்கோளா இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு என்ன டின்னர் செய்ய போறோம் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேபிமா சிக்கன் பெரட்டல் செஞ்சுட்டு நம்ம வந்து அரிசி பருப்பு சாதம், எனக்கு பிடிச்ச அரிசி பருப்பு சாதத்தை தயவு செய்து கொஞ்சம் குழைச்சா மாதிரி எல்லாம் வைக்க கூடாது. பருப்பு சாதம் அப்படிதான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேபிமா சிக்கன் பெரட்டல் எப்படி செய்யறோங்கிறது நீ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாவே போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தூள் டேஸ்ட்டுக்காக. ஓகே, அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள், கம்மியா போடுவோம் ஏன்னா சிக்கன் கம்மியா இருக்கு அதனால. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உப்பு, ஓகே பார்த்துட்டு போட்டுக்குவோம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓகேவா? ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்சுட்டு இப்ப சிக்கன் எடுத்து போடணும் உள்ள. அப்புறம் உன்னோட சிக்கனையும் எடுத்து போட்டுருணும். ஒன்லி பேக் பீஸ் இது தெரியுமா? பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதனால சிக்கனை எடுத்து நல்லா மசாலா ஊற வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி பரட்டி மசாலால ஊற வச்சுக்கணும். ஓகேவா? எதுக்கு நான் வடச்சட்டிலே வைக்கிறேன்னா இப்படியே எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டு இதுலயே எண்ணெய் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெப்பர், ஜீரகத்தூள், ஓகேவா? தேவைக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. அதை ஓகே, இது அப்படியே ஊற வேண்டியிருந்தா ஒரு 10 to 15 minutes ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊறதுக்குள்ள நமக்கு அரிசி ஊற வச்சோம் சரிங்களா? அந்த அரிசி ஊறிட்டோம். அதுக்கு அரிசிக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பருப்பு சாதத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, இந்த சிக்கன் உன் வாய்க்கே பத்தாதுப்பா. ஒரு நேரத்துக்கு சீக்கிரமானச்சு சொல்லியிருக்கணும்ல. நீனு லேட்டா சொல்லி சீக்கிரமா போய் வாங்கினா ஒரு 3/4 கிலோ கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் 3/4 கிலோனாச்சும் கிடைச்சிருக்கும். நாளைக்கு ஏதாவது மீன் வாங்கிக்கலாம். மீன் சாப்பிட்டே ரொம்ப நாள். ஏய் என்னப்பா, நம்ம ஏரியால போய் செய்ப்பா மீனை. ஃப்ரெஷ் மீன் வாங்குவோம். இந்த வாட்டி மிஸ் பண்ண கூடாது. இந்த வாட்டி ஈவினிங்கே போயிடணும். சும்மா இங்கே போய் டுபாகூர் மீன்லாம் வாங்க மாட்டேன். நான் ஃப்ரெஷ் மீன் தான் வாங்குவேன். இல்லை சாட்டர்டே ஈவினிங் போகணும், அப்போ கிடைக்கும். இல்லைன்னா நீ மார்னிங்கில் போகணும். அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு ஏஞ்சி வந்தீங்கன்னா உனக்காக விற்காம வச்சுக்கிட்டா உட்காந்துருப்பாங்க. இந்த வாட்டி எங்கே நீங்கள் போனால் தூங்குறது தான் வேலையா இருக்குது உனக்கு. தூங்குறீங்களா? ஆடினே இருக்கிறீங்க 1 மணி ராத்திரி வரைக்கும். அங்க கடகணிகள்லாம் திறந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. வர உன் கை தும்பி கை மாதிரி ஆயினுக்குதுப்பா. மத்தியானத்தில் தூங்கல, மத்தியானத்தில் தூங்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிற போல் இருக்குது. நீ தான் தெரிஞ்சது எனக்கு. டாக்டர் ஒன்று சொன்னாங்க, நீங்க ஞாபகம் வந்தது எனக்கு. என்ன சொன்னாங்க? நான் ஒரு தடவை டாக்டர்கிட்ட அடிக்கடி நான் போயிட்டு இருந்தப்ப அவங்க சொன்னாங்க, மத்தியானம் தூங்குவீங்களா, அதனாலதான் ராத்திரியில தூக்கம் வரல அப்படின்றீங்க அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. அப்ப மத்தியானம் தூங்காதீங்க, டெய்லி ஷாப்பிங் போயிடுங்க அப்படின்னாங்க. ஞாபகம் இல்லை உனக்கு? சொன்னாங்கடா. நீ அதுக்காக தான் தூங்காம இருக்கிறியா? அப்படி கிடையாது. அப்ப ராத்திரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும் அப்படின்னாங்க. எனக்கு எப்பயுமே ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. நான் மத்தியானம் தூங்கலைனாலும் சரி, அந்த டைமுக்கு தான் 1 மணியா 2 மணியா அந்த டைம்ல தான் தூக்கம் வருது. ஆனா காலையில 8 மணிக்கெல்லாம் கண்ணே முடிக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு நான் என்ன சொல்றது, பதில் சொல்றது? இங்க வந்து ஒரு 9 வருஷத்துல உனக்கு பழகிடுச்சு அந்த மாதிரியே.
அந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்ட மாதிரி இப்ப பழக்கமே எனக்கு அப்படிதான் இருக்குது. காலையில ஏஞ்சுக்கிட்டா அது ஒரு மாதிரி அந்த என்ன சொல்றது ஸ்லீப்பியா ஒரு மாதிரி இருக்கும், ட்ரௌசியா இருக்க மாதிரியே இருக்கும். கஷ்டப்பட்டு நான் முழிச்சிட்டேன்னா கூட ட்ரௌசியா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு ஒரு இது பேபி மா யம்மி யம்மி பேபி மாஜி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வாக்கிங் போகுச்சு. இல்லைன்னா கஷ்டம். இன்னைக்கு நான் அப்படியே பார்த்தேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அம்மா வீட்டுள்ள நடந்து வந்த மாதிரியே நடந்து வந்து கதவு திறந்து கேட்ட திறந்த நீனு. காலு சட்டுன்னு திரும்பி போகும்போது பாக்குறேன் அதே மாதிரிதான் போற நீனு. உட்கார்ந்துட்டே இருந்துட்டு சட்டுன்னு காலை வந்து கீழே ஊட முடிய மாட்டேன்னு நிறைய என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா மூஞ்சிதான் வந்து என்ன சிறு புள்ளத்தனமா இருக்குது. உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பொட்டு குத்து மாதிரி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமா சளி எந்த கோல்டும் அஃபெக்ட் பண்ணாம இன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நேத்து எண்ணெய் போட்டு தேய்ச்சேன் அப்படின்னு நீயா சொல்லிக்கிற. வீட்டுல ஒரு இந்த மாதிரியே எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. கப்புன்னு பத்துச்சு பேர், நீ என்ன குறை சொல்றேன்னு ஒண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஊறிடுச்சு. நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் ஊத்திட்டு எனக்கு ஒரு 5 பீஸ் குத்துரு, 6 பீஸ் குத்துரு. ஏன் என்ன பண்றது? நான் சாப்பிட்றதுக்கு தான். ஏன் கம்மியா இருக்குது அதனால சொல்றேன். அதனால காட்டு பையன் பருப்பு சாதத்தை எண்ணெய் ஊத்தியாச்சு. கொஞ்சம் பகாலா பாத்துன்னு ஒண்ணு இருக்குதுப்பா, அதுதான்ப்பா நீ சொல்ற இந்த பருப்பு சாதம், புரியுதா? இல்லப்பா, இது எங்க ஊர்ல அரிசி பருப்பு சாதம் பா. இது பருப்பு சோறுக்கு எதுக்கு நெய் நிறைய இருந்தது, இங்க நெய்யே இல்லப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் ஊத்திட்டோம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், கடுகு கொஞ்சமா போடு. அதுக்கு இவ்வளோ கொஞ்சமா நம்ம சோம்பேறி சிக்கன் பாருங்க, அப்படியே ஸ்மெல் சவுண்டு ஸ்மெல்லு எல்லாம் பல பலன்னு வந்துடுதா. ஓகே, எண்ணெயை போட்டு நல்லா பரட்டி விட்டுருவோம். இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி விடட்டும். ஓகே, அப்படியே தண்ணி விடட்டும். ஓகேவா? இது வந்து என்னன்னா கடுகு வெடிக்கிறோம். வெடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, கடுகு வெடிக்கணும்னா நீ ஹீட் ஆன பிறகு நீ போட்டுருக்கணும். அப்படியே தூக்கி முதல்ல போடுற. ஹீட் ஆகுதே. எனக்கு எப்போ ஃப்ரைடே வரும்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்? நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு தான். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஏன்? ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்ப அம்மா எப்படி வந்து கையில் விழுது. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். சின்ன வெங்காயம் போட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை. இந்த செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி, இந்த அத்திம்பருப்பு சாதத்தை பத்தி தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அத்திம்பருப்பு சாதம் தெரியும். தெரியாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கிறதுலயே ஸ்ட்ரென்த்தி டேஸ்டி தால் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த். இது நல்ல டேஸ்டா இருக்கும்பா. நீ வந்து அதை கொஞ்சம் ஒரு மாதிரி பதத்துல செய்யணும். ஃபுல் ட்ரைல செஞ்சினா நல்லா இருக்க மாட்டேங்குது. சிக்கன் சாப்பிடும்போது இல்லப்பா, நீ ஃபுல் ட்ரைல தயவுசெய்து செய்யாத. இன்னைக்கு ஃபுல் ட்ரைல செய்யாம கொஞ்சம் குறைச்சா மாதிரி செய்ய. நான் சொல்றதை கேளு. உங்க ஊர்ல செய்யறத மறந்துடு நீங்க. நல்லா வதக்கிக்கணும். இதுல வந்து வெள்ளை உள்ளி, நம்ம சிக்கனை கொஞ்சம் பரட்டு. அது ட்ரை ஆகுது பாரு, அதை மூடி வைக்க வேண்டியது தானே. தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் வேகம். இங்க காட்டி என் மூஞ்சி என்ன காட்டினுங்கிற? அது வெறும் பரட்ட தானே செய்யுறேன். இதுல என்ன பண்ணும், தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமா, கறி வேகத்துக்கு மட்டும். புரியுதா? கறி நல்லா வெந்தாதான் நமக்கு பிடிக்கும். இந்த ஆஃப் பாயில் இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. ஓகே, நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் காரம் பத்தல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பெப்பரை போட்டுக்கலாம். ஓகே, பார்த்துட்டு பெப்பர் போட்டுக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி செய்ய. அரிசி போட்டு பேபிமா செய்யலைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்யும் போது அந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக செஞ்சிடாதீங்க. ஓகே, இது நல்லா வேக வச்சோமா. இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் போடணும். கஷ்டப்பட்டு செஞ்சுன்னு இருக்கேன். மஞ்சள் தூள்
குழம்பு மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் ஒன்று போடாம விட்டோம்ப்பா. என்னது இது? இது சாம்பார் தூள். சரியா? இந்த அரிசி பருப்பு சாப்பாடு அப்படின்றது வந்து சாம்பார் மாதிரி தான். ஆமா, வரமிளகாலாம் போட்டு. ஆனா கிள்ளி வச்சு மிளகா கிள்ளி வச்சு சாம்பார் செய்வாங்க தெரியுமா எங்க ஆயாலாம். மிளகா வரமிளகா பூண்டெல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. நான் அதெல்லாம் போடல, ஏன்னா சிக்கன் தொட்டுக்க இருக்கிறதுனால இந்த சாதம் இப்படியே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். அதனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுலயே தண்ணி இருக்குமே. அது 2. ஓகேவா? ஓகே. இப்போ 3. ஆனாப்பா போட்டிருக்காங்கல்ல. ஆனாப்பா பருப்புக்கு நீ குழையணும் அப்படின்னு சொல்றதுனால இல்லப்பா அதுக்கு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டு அப்புறம் பாயசம் மாதிரி ஆயிட போகுது. பாயசம் ஆகாது, கரெக்டா இருக்கும். ஓகே, நீ ஆசைப்பட்டு கேட்டதுனால குழையறதுக்கு நான் விட்டுருக்கேன். புரியுதா? இப்போ வந்து அரிசி அப்படியே நல்லா இது பண்ணிட்டு அரிசியும் பருப்பையும். இதுல பருப்பு எவ்வளவு போடுவேன்? அரிசி எவ்வளவு, பருப்பு எவ்வளோ? இது அரிசி வந்து 1.5 டம்ளர், பருப்பு 1/2 டம்ளர். ஒரு என்ன சொல்றது 3/4 டம்ளர் போடணும் பருப்பு. அரிசி 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர். 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பருப்பு. 1.5 டம்ளர் அப்போ முக்கா பருப்பு. நீ எந்த இதுல போடுறியோ டம்ளர்ல அதே டம்ளர்ல அந்த மெஷர்மெண்ட். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட அப்படியே கொதிக்க தேங்காய் எண்ணெய், நெய் அந்த மாதிரிலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இங்கே அப்படியே ருசியா இருக்கும். பூண்டு ஊறுகாய், அந்த பட்டை ஊறுகாய் சொல்லுவாங்க தெரியுமா, இலை ஊறுகாய் அதெல்லாம் வச்சு சாப்பிடும் அமிர்தமா இருக்கும். அப்புறம் தயிர் கிட்டி. ஆமா, இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க கேட்கும் போது சாப்பிட்றத விட அப்படியே நாக்கில் எச்சு ஊறும். சாப்பிடும் போது தான் அதோட ரியல் டேஸ்ட் தெரியும். நல்லா இருக்கும். இல்லப்பா, செய்யறவங்களை பொறுத்தி சொல்லினுக்கிறேன் நானு. நீ செய்யறது நல்லா இருக்கும். திடீர்னு புதுசா எடுக்கிறவங்க நீ பேசின பேச்ச பார்த்துட்டு அப்படியே அவங்க செய்யலாம்னு செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன், அதுக்கு சொல்றேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்கனை வந்து மூடி போட்டு வச்சுட்டோம். ஏன்னா பூச்சி புழுவெல்லாம் விழுகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லைட் பூச்சி எல்லாம் மேல உளுந்துதான் இருக்கு, அதனால மூடி வச்சிட்டோம். இது வந்து குக்கர் பாத்தீங்கன்னா சாப்பாடு மூடி வச்சிட்டோம். இது ஒரு 4 விசில் 5 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சுவையான சிக்கன், சுவையான பருப்பு சாதம் ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சாப்பாடு வந்து இது வந்துருச்சு. என்னப்பா சிக்கன் கலர்லெஸ்ஸா இருக்குது? இருப்பா, பெப்பர் போட்டாச்சு. பெப்பர் போட்டாலே என்ன அர்த்தம்? நல்லா வதக்கணும் அர்த்தம். இல்ல முடிஞ்சிச்சு, ஓவர். எடுத்து சாப்பிட வேண்டியது தானா? இன்னொரு 10 நிமிஷம், இன்னும் 20 நிமிஷம் ஆகும் போல் இருக்குது. 20 மினிட்ஸ் ஒர்க் இருக்கு நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி மூடி வச்சுப்போம். அரிசி பருப்பு அது முடிஞ்சது, அது ஆஃப் பண்ணிட்டேன். சொல்றன்னு நாங்க சத்தம் காது கேட்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் தண்ணியும் ட்ரையா இருக்கும். அப்புறம் அப்ப கொஞ்சம் மிஸ் பண்ணி ஆறாம அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். இல்ல அப்படியே மிஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. டைமிங் கண்ணா, டைமிங். இப்போ முகம் மட்டும் அப்படியே பிரைட்டா இருக்குது. ஏன்னு சொல்லு. ஏன்? சிக்கனை பார்த்தோன்னா பிரைட் ஆயிடுச்சு. இல்ல சாப்பிடணும், பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில இருந்து ஒழுங்கா சாப்பிடாதனால ஒரு நேரம் தான் வெளியில சாப்பிட்டோம். அதுவுமே வந்து வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் என்ன சொல்றது, ஏன் சாப்பாடு சாப்பிடுவேன் நீ காலையில இருந்து? ஒரு நேரம் தான் சாப்பிட்டுருக்கேன் நீ காலையில இருந்தே. ஓ, அதனால எல்லாரும் 3 நேரம் சாப்பிடுவாங்கல்ல, நான் ஒரு நேரம் தான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ ஒரு நேரம் சாப்பிட்டேன்னா 2 நேரம். நான் மட்டும் தான் 4 நேரமா சாப்பிட்டேன். நானும் ஒரு நேரம் தான் சாப்பிட்டேன். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிடணும். சாப்பிட்டாதான் என் மூஞ்சி வந்து என்ன சொல்றது தானா இல்ல, அப்பதான் வந்து உற்சாகமா இருக்கும். சொர சவுண்ட் கேட்டுச்சு பத்தியா? சொர சவுண்ட். அதுல இப்ப நீ வந்து கொத்தமல்லி போடணும். எல்லாம் தெரியுது. எப்படி இருக்குது சிக்கன்? சூப்பரா இருக்கு. சூப்பர். சொர சவுண்ட் கேட்டுருச்சா? டைமிங் பா, எல்லாம் டைமிங். புரியுதா? பக்காவா டைமிங். செம டேஸ்ட் ஆயிடுச்சுல. என் பங்கை என்கிட்ட கொடுத்துரு. பங்கு பிரச்சனையை கொண்டு வந்துடாத. புரியுதா? நல்லா சரி, ருசியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மூஞ்சி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம டேஸ்டியா இருக்கு.
சாப்பிடணும். சாப்பிடலாம் எடு. இது இன்னும் நீ அடங்க மாட்டேன்ப்பா. ஓ அது அடங்காம இருக்குதா? ரைட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் எடுத்துன்னு போய் கொஞ்சம் ஆற வைப்போம். ஓகே, அதை எடுத்துன்னு போய் வச்சு அதை வேடிக்கை பார்த்துனே உட்காந்துப்பேன். டேஸ்ட் பண்றேன்னு ஒரு 2 பீஸை உள்ள தள்ளுவேன். ரொம்ப கோவப்படுற, நீ டென்ஷன் ஆகுற. டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்பன்னு பார்த்து அடங்கவே மாட்டேன். அப்பவும் உதிரியா தான் வருது. நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏன்பா அது? நிறைய தண்ணி ஊற்றணும் போல. சரி ஓகே. ஸ்மெல்லாம் சும்மா கம்மான்னு வருது. ஒரு டிஷ் செஞ்சாலும் நறுக்குன்னு ஒரு டிஷ்ஷா செய்யணும். ஓஹோ, புரியுதா? நச்சுன்னு ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டுட்டோன்னு வையேன், அது தெரியாது. பல இது செஞ்சு இதை சாப்பிடறதா அதை சாப்பிடறதான்னு தோன்றதுக்கு ஒன்னாவே வச்சு அப்படியே செஞ்சு சாப்பிட்டதோட இது தெரியுமா, ஃபீல் தெரியுமா? அதுதான் இருக்கிறதுலயே வந்து. நீங்க கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படிதான். சிக்கன் வாய் உள்ள போற வரைக்கும் ஏதாவது பெனாத்திக்கினே இருக்கும். இப்போ நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதே அதுக்கு டென்ஷனா இருக்கும். கரும்பு பிடிச்சதுங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடக்கூடாதா? நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா சாப்பிட்டுருக்கலாமே. சாப்பாடு ஆறணும்ல. ஓ, அதுக்காக அந்த டைம் நீ ஒதுக்கிற, விட்டு கொடுக்குற. என்ன இருந்தாலும் பிள்ளைங்க, மனைவி, மக்கள் இது பண்ணிதான் ஆகணும். நீ சொல்றதா இருந்தா பிள்ளைங்கள் கணவன் சொல்லணும்பா. அப்ப கூட நீ உன் பேரை தான் சொல்லிக்கிறப்பா. சோத்து பாண்ட அதான் மாத்தி சொல்லிட்டேன்னு ஃபீல் பண்ணின்னு இருக்க. கணவன் பிள்ளைகள் என்று முதல் பரிமாறி விட்டுதான் கடைசியாக மனைவி என்பவள் உண்பாள். ஓஹோ, புரியுதா? அது அந்த காலத்து மனைவி. இந்த காலத்து மனைவியும் அப்படித்தான். நான் அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சரியா? என்னைக்காவது நாளைக்கு பசிக்குதுன்னு சாப்பிட்டா கூட முதல்ல மனைவி புருஷன் பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இருப்பா வெயிட் பண்ணுப்பா, எனக்கு புடிச்சிக்கிச்சுப்பா, வாயுல கேஸ் புடிச்சிக்கிச்சுப்பா. சாப்பாடு எனக்கு போட்டுட்டு மூக்கால இருந்துச்சு. கடையில இருந்து வாங்கிட்டு வச்சுட்டு அத என்னதான் போட வேண்டியது இருக்குது, நீ எடுத்து வச்சு தின்ன வேண்டியதுதான், ஓபன் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். சரி அப்ப நேத்து நான் வந்து காலேஜ்ல சாப்பிடும்போது மட்டன் குழம்பு கேட்டேன். எவ்வளவு நேரம் இருந்துச்சு? அதெல்லாம் போட்டு கொடுத்தனே, நான் தான் போட்டு கொடுத்தேன். எனக்கு எலும்பா தேடி நிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தேடி இருக்கேன்? என்னப்பா நல்ல பீஸ் எல்லாம் தூக்கி உனக்கு வச்சுக்கிட்டு நான் எலும்பா வச்சுக்கிறேன்ற. அங்க வாங்கினதே எலும்புதான்ப்பா, பேக் பீஸ் ஃபுல்லாவே எலும்புதான்ப்பா. இல்ல அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பீஸ் வந்திருக்கு. சொல்றேன், நல்லதுக்கே இந்த தடவை காலமே இல்ல கருமம். சரி சாப்பிட்டு டேஸ்ட சொல்லுங்க. கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் சோறு, கொஞ்சம் ஒரு இது சிக்கன். ஓ, அவர் மாதிரி பரோட்டா எப்படி சாப்பிடணும்னு விஜய் சேதுபதி சார் சொல்லி கொடுத்தாரு, அந்த மாதிரி நீ அரிசி பருப்பு சோறையும் சிக்கனையும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தர. எப்படி இருக்குது டேஸ்ட்? செம்ம டேஸ்ட், செம்மையா இருக்குது. இதுக்கப்புறம் வாய் பேசுறதுக்கெல்லாம் வராது, திங்கிறதுக்கு மட்டும்தான் வேலையை பார்க்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்றது தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வெஜிடேரியன் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு இதாக செய்வாங்க, கொஜ்ஜு மாதிரி ஒரு மாதிரி ட்ரையாக அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி காரமாக செஞ்சு சாப்பிட்டா கூட இதுக்கு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு புளி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சிக்கன் இந்த மாதிரி தட்டி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அருமை அருமை அருமையாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.